அடையார் மண்பை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மனுஷங்கள்கிட்ட இருக்கக்கூடாத ஆக மோசமான நோய், மனநோய், ஆக கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது பொறாமை. இந்த பொறாமையினால சமீபத்துல ஒரு உயிர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பத்தியும், வானத்துல நடந்த முதல் தவறு இந்த பொறாமையில தான் நடந்திருக்குது. அது என்ன, இந்த உலகத்துல நடந்த முதல் தவறும் முதல் கொலையும் கூட இதே பொறாமையினாலதான் நடந்திருக்குது. அது என்ன, இஸ்லாம் இந்த பொறாமையை குறித்து என்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் நமக்கு காட்டுது, குர்ஆன் எப்படிலாம் விழிப்புணர்வை நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல திருநெல்வேலி பக்கத்துல ராதாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர், 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைய கொன்னு சுருட்டி வாஷிங் மிஷின்ல போட்டுருச்சு ஒரு அம்மா. காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகு காவல்துறை வந்து விசாரிக்கும் பொழுது, கொலை செஞ்ச அந்த அம்மா, அந்த பொம்பளை சொன்ன வாக்கு மூலம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏமா நீ கொலை செஞ்ச அப்படின்னா, பொறாமையினாலதான் நான் கொலை செஞ்சேன். சமீபத்துல என்னுடைய குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையுடைய சடங்குக்கு கூட எதிர்த்து வீட்டுக்காரி வரல. அவங்களுக்கு ஏற்கனவே வாக்கியா தகராறு இருந்திருக்கு, அதனால போகல அந்த அம்மா. என்னுடைய குழந்தை நான் வந்து இழந்துட்டேன், அவ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அவ குழந்தையோட எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அந்த குழந்தை விளையாடும் பொழுதெல்லாம் என்னால வந்து ஜீரணிக்க முடியல, அந்த பொறாமையினாலதான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவ வாக்குமூலம் கொடுத்துருக்கா. அப்ப 3 வயசு குழந்தைய கொல்ற அளவுக்கு இந்த பொறாமை வந்து அவளை ஒரு கொடூரமானவளா மாத்திருக்கு அப்படின்னா, இது களையப்பட வேண்டிய மிகப்பெரிய மனநோய் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. வானத்துல நடந்த முதல் தவறு இந்த பொறாமையினாலதான். அது என்ன, அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரதிநிதிகளாக புதிய படைப்பாக மனித இனம்னு ஒரு படைப்பை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால படைக்கிறான். முடிச்சதுக்கு பிறகு இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லாரையும் சஜ்தா செய்ய சொல்றான், மாணவர்கள் அனைவரையுமே சஜ்தா செய்ய சொல்றான். அப்படி சஜ்தா செய்ய சொல்லும் பொழுது ஷைத்தான் சஜ்தா செய்ய மறுக்கிறான். அது எப்படி நான் அவருக்கு போய் நான் சஜ்தா செய்வேன், நான் தான் அவரை விட ஒசத்தியானவன், நான் தான் அவரை விட உயர்ந்தவன், என்னை நீ நெருப்புனால படைச்சிருக்க, நெருப்பு வந்து எப்படி போய் மண்ணுக்கு தலை வணங்கும், நான் சஜ்தா செய்ய முடியாது அப்படின்னு அவன் செஞ்ச முதல் தப்பு இதே பொறாமையினாலதான். பூமியில நடந்த முதல் தவறு, முதல் கொலை எப்படி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி சந்ததிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இனப்பெருக்கம் அடையுது. ஹாபில் காபில் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அப்போ உள்ள நடைமுறைப்படி அல்லாஹு தஆலா ஒரு நடைமுறையை விதிச்சிருந்தா. எப்படி அப்படின்னா, முதல் பிரசவத்துல பிறக்கக்கூடியவங்க 2வது பிரசவத்துல பிறக்கக்கூடியவங்களை திருமணம் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா, முதல் பிரசவத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பிறப்பாங்க, 2வது பிரசவத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பிறப்பாங்க. முதல் பிரசவத்துல பிறந்த ஆண் 2வது பிரசவத்துல பிறந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கணும். முதல் பிரசவத்துல பிறந்த பெண் 2வது பிரசவத்துல பிறந்த ஆணை திருமணம் முடிச்சுக்கணும். இதுதான் நடைமுறையா இருந்துச்சு இனப்பெருக்கத்துக்காக வேண்டி. இப்ப ஹாபீல் அப்படிங்கிறவரோட ஒரு பொண்ணு பிறக்குது, அடுத்த பிரசவத்துல காபீலோட ஒரு பொண்ணு பிறக்குது. இந்த ஹாபீல் 2வது பிரசவத்துல, அதாவது காபீலோட பிறந்த 2வது பிரசவத்துல பிறந்த அந்த பொண்ணை திருமணம் முடிக்கணும். காபீல் முதல் பிரசவத்துல ஹாபீலோட பிறந்த அந்த பொண்ணை திருமணம் முடிக்கணும். ஆனா காபீலுக்கு ஹாபீல் மேல பொறாமை வருது. அது எப்படி, எனக்கு மட்டும் அழகில்லாத ஒரு பொண்ணு உனக்கு மட்டும் அழகான ஒரு பொண்ணா, நான் வந்து உன்னோட பிறந்தவளை திருமணம் முடிக்க மாட்டேன், என்னோட பிறந்தாவத்தி அவளை தான் நான் திருமணம் முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அப்போ உள்ள நடைமுறைக்கு மாற்றம் செய்ய பாக்குறாரு. உனக்கு மட்டும் எப்படி அழகான பொண்ணு கிடைக்கலாம், எனக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி அழகில்லாத, அழகுல குறைவா உள்ளக்கூடிய பெண்ணை நான் திருமணம் முடிக்கிறதா அப்படின்னு ஹாபீல் மேல பொறாமைப்பட்டதின் விளைவாக காபீல் ஹாபீலை கொலை செஞ்சிடறார். இதுதான் முதல் கொலை, முதல் தவறு. இந்த உலகத்துல நடந்த பொறாமையினால நடந்த முதல் கொலையும் முதல் தவறும் இதுதான். இப்ப பொறாமையை பத்தி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி காட்டுது அப்படின்னா, இப்படித்தான் வந்து மனிதனை வந்து மிருகமா மாத்தக்கூடிய மிக மோசமான ஒரு கொடூரமான மனநோய் தான் பொறாமை அப்படின்னு நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுது. சூரா நிசால இருக்கக்கூடிய 53, 54, 55 இந்த 3 வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பொறாமையினால அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பிறகு
யூதர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்க மறுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடைசி நபி, இதுக்கு பின்னாடி நபி வரப்போறது கிடையாது, இவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் கடைசி உலகம் அழியிற வரைக்கும் இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நபி ஏன் எங்க இனத்தை சேர்ந்தவராக இல்லை? அந்த நபி இப்படி கடைசி நபியாக இருக்கக்கூடிய, நபிமார்களுடைய முத்திரையாக சீல்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் எங்க இனத்திலிருந்து நீ அனுப்பல? அரபு மண்ணுல இருந்து தான் நீ அனுப்பணுமா? அரபு மண்ணுல இருந்து தான், அரபு பேசக்கூடியவர்கள் இருந்து தான் அவரை நீ தேர்ந்தெடுக்கணுமா? ஏன் எங்க இதுல ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி பொறாமைப்பட்டதின் விளைவாகத்தான் யூதர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்க மறுக்கிறானுங்க. அதுக்கு தான் அல்லாஹு தாலா சொல்றான், சரி அப்படி உன் கையில எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் நான் கொடுத்துட்றேன், நீ அரபுகளுக்கு உன் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்பியா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த பொறுப்பு கொடுப்பியா? எப்படி கொடுப்ப? பேரிச்சம்பள கொட்டையில இருக்கக்கூடிய அந்த கருப்பு புள்ளிய கூட கொடுக்க மனசு இல்லாதவங்க தான் நீங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். 53வது ஆயத், அம்லஹும் நசீபும் மினல் முல்கி ஃபஇதல்லா யுஅ்தூனன் நாஸ நகீரா. நகீர் அப்படின்னா அந்த பேரிச்சம்பள கொட்டையில இருக்கக்கூடிய அந்த கருப்பு புள்ளி. உங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா, அப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்துருவீங்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அரபுகளுக்கு பங்கு கொடுத்துருவீங்களா? எப்படி கொடுப்பீங்க? பேரிச்சம்பள கொட்டையில இருக்கக்கூடிய அந்த கருப்பு புள்ளியை கூட கொடுக்க மனசு இல்லாத ஆட்கள் தான் நீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். நீங்க பொறாமப்படுறீங்களா அப்படின்னு அடுத்த ஆயத்துல அல்லாஹு தாலா 54வது ஆயத்திலையும் சொல்லி காட்டுறான். அம் யஹ்ஸுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. நான் மக்களுக்கு கொடுக்கறத வச்சு நீங்க அதுல பொறாமப்படுறீங்களா? அம் யஹ்ஸுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஃபகத் ஆதைனா ஆல இப்ராஹீமல் கிதாப வல் ஹிக்மத வ ஆதைனாஹு முல்கன் அலீமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியில இருந்துதான் நாம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தோம். அதே மாதிரிதான் மற்ற நபிமார்கள், இஸ்ரவேல் சமூகத்தை சேர்ந்தவர்களே நாம நபிமார்களாக கொடுத்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் அரபு இனத்தை சேர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்ல இஸ்ரவேல் சமூகத்துல இருந்தும் நம்ம நபிமார்களை கொடுத்தோமே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேல் சமூகம் இல்லையா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேல் சமூகம் இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேல் சமூகம் இல்லையா? இவங்களையெல்லாம் நீங்க முழுசா ஏத்துக்கிட்டீங்களா? உங்க யூதர்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்களா? ஒரு சில பேர் தானே ஏத்துக்கிட்டீங்க, ஒரு சில பேர் ஏத்துக்கலையே. உங்க இனத்தை சேர்ந்தவங்க தான், உங்க குலத்தை சேர்ந்தவங்க தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்களா? யூதர்கள் எல்லாத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏத்துக்கிட்டீங்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஏத்துக்கல? ஒரு சில பேர் தான் ஏத்துக்கிட்டீங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஏன் ஏத்துக்கல? அதே இஸ்ரவேல் சமூகத்துல இருந்து தானே கொண்டு வந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து அரபு பேசக்கூடிய, ஒரு மொழி பேசக்கூடிய அரபு இனத்துல இருந்து ஒரு நபியை கொண்டு வரும்போது மட்டும் நீ எப்படி இப்படி சொல்ற? அப்படி இருந்தா நீ எல்லாத்தையும் ஏத்துக்கிறவனா இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாருமே ஏத்துக்கிட்டு இருக்கணுமே. தாவூத் அலைஹிஸ்ஸலாமை எல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கணுமே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கணுமே. அப்படி யாரு நீங்க எல்லாரும் ஏத்துக்கின மாதிரி தெரியலையே. ஃபமின்ஹும் மன் ஆமன பிஹி வமின்ஹும் மன் ஸத்தஅன். ஒரு சில பேர் ஏத்துக்கிட்டீங்க, ஒரு சில பேர் ஏத்துக்கலையே. வகஃபா பி ஜஹன்னம ஸாயிரா. இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நரகம் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சூரா நிசால இருக்கக்கூடிய 53, 54, 55 இந்த யூதர்கள் பொறாமைப்பட்டதனுடைய அந்த சம்பவங்களுடைய பின்னணியை பத்தியும், அது களையப்பட வேண்டிய ஒரு பண்பு அப்படிங்கிறத பத்தியும் அல்லாஹு தாலா நமக்கு எச்சரிக்கை செய்யறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, பொறாமையினால நீ செஞ்ச எல்லா நல்ல காரியமும் பஸ்பமாயிரும். எல்லா நல்ல காரியமும் நீ வேற என்னென்ன நல்ல பேர்லாம் எடுத்திருக்கியோ அது எல்லாமே நீ படக்கூடிய பொறாமையினால எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்க, அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. இன்னல் ஹஸத யக்குலுல் ஹஸனாத். பொறாமை அப்படிங்கிறது நம்மள்ட்ட உள்ள எல்லா நல்ல பண்புகளையும் சாப்பிட்றோம். கமா யக்குலுன் நார் அல் ஹதப். எப்படி நெருப்பு மரக்கட்டைகளை அப்படி கருக்கி கங்காக்கி சாம்பலாக ஆக்கிறதோ அது மாதிரி நம்மள்ட்ட உள்ள எல்லா நல்ல பண்புகளையும் அது அரிச்சிடும். இன்னைக்கு வேலை பார்க்குற இடங்கள்ல கேவலமான பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல பொறாமப்படுறானுங்க. எல்லா இடங்கள்லையும், எல்லா செக்டார்லையும், மளிகை கடையில இருந்து ஆரம்பிச்சு ஐடி ஆபீஸ் வரைக்கும் என்னால நீ நல்லா இருக்கணும், ஆனா என்னை விட நீ நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ்ல பொறாமப்பட்டு அவன் மட்டும் எப்படி நீ நல்லா இருக்கலாம்,
அவன் மட்டும் எப்படி வந்து முன்னேறி போலாம் அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு கேவலமான பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய உலகத்துலதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பொறாமப்படுறானுங்க பார்த்தீங்களா, இந்த பொறாமப்படுறவனுங்க நமக்கு என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுவானுங்க, என்னென்னமோ பண்ணுவானுங்க, அப்படி பண்ணுவானுங்க, இப்படி பண்ணுவானுங்க, போட்டு கொடுப்பானுங்க, என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனா நாம திரும்பி லைட்டா தான் ரியாக்ட் பண்ணுவோம். அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அவனுங்க நமக்கு குழி தோண்டுவானுங்க, குழி தோண்டுவானுங்க, புல்டோசர் வச்சுலாம் தோண்டுவானுங்க. நாம லைட்டா குண்டூசி வச்சுதான் கொடுத்துவோம். அது அவனுக்கு பெரிய விஷயமா தெரியும். லைட்டா ஒரு சின்ன கேள்வி கேட்போம், அது அவனுக்கு வந்து பெரிய தாங்க முடியாத வழியை கொடுக்கும். அப்ப நீ பொறாமப்படுறது, உன்னால ஒரு குடும்பத்துக்கு வந்து ரிசுக்கு தடைபடுறது, உன்னால ஒருத்தனுக்கு வேலை இல்லாம போறது, இதெல்லாம் வந்து பெருசா தெரியாது. ஆனா திரும்ப ரியாக்ட் பண்ணா மட்டும் உனக்கு வந்து பெருசா தெரியுது அப்படின்னா, இது களையப்பட வேண்டிய ஒரு மனநோய். கொலை பண்றதுக்கு கூட இந்த பொறாமை வந்து அந்த மனுஷனை மாத்திரும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட உதாரணம். அந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் இந்த ராதாபுரத்துல நடந்த அந்த பச்சை குழந்தை கொடூரமாக கொல்லப்பட்ட செயல் வரைக்கும் ஏகப்பட்ட உதாரணத்தை நாம காட்டிக்கிட்டே போகலாம். அதனால இந்த பொறாமை அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய, நாம களைய வேண்டிய மிக மோசமான பழக்க வழக்கங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு கெட்ட பழக்கம். அதே மாதிரி இது பொறாமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மனநோய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற கெட்ட குணங்கள்ல இருந்து, முக்கியமாக பொறாமை அப்படிங்கிற மனநோயிலிருந்து நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா விடுதலையை தந்து